ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயுடன் மீண்டும் மோதும் கார்த்தி. இந்த ஒரு விஷயம் தான் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் அதற்கு முக்கியமான காரணம் நடிகர் சூர்யா அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நடிகர் சூர்யா வந்து அடுத்ததான் வந்து நம்மளோட ரெட்ரோ திரைப்படத்துக்கு அடுத்த வந்து ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் அவரோட சூர்யா 45 அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு அந்த ரசிகர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. அதாவது வருகிற தீபாவளிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு சைட் பார்த்தா நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து நம்மளோட வினோத் இயக்குறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டே விட்டாங்க. ஸோ அதாவது பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, ஜனவரி 9 அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தான் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. இனியில் வந்து இப்போ வந்து நம்மளோட கார்த்தியோட சர்தார் 2 திரைப்படம் வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த திரைப்படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்ததுக்கு தீபாவளி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து தீபாவளி அன்றைக்கி வந்து நம்மளோட கார்த்தியோட அண்ணனான சூர்யா 45 சூர்யாவோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து மாற்றிருக்காங்களாம். அதாவது நம்மளோட ஜனநாயகன் விசஸ் சர்தார் 2 அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து அஃபிஷியல் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து இவங்க 2 பேரும் நிறைய வாட்டி மோதிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட வந்து கைதி அண்ட் பிகில் வந்து மோதிச்சு. ஸோ அதேமாதிரி இந்த வாட்டி வந்து யாருக்கு வந்து வெற்றி போகும் அப்படின்ட்டு வெயிட்